வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 22ஆம் தேதி 1வது மாதம் 2019ஆம் ஆண்டு தை மாதம் 8ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தொழில் சம்பந்தப்பட்ட, உத்தியோக சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய அளவுக்கு சந்தோஷமான செய்திகள் கிடைக்கப்பெறக்கூடிய உத்தமமான நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், பெரியதாக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அந்த பண வரவுக்கு உங்களுக்கு உத்தரவாதம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டத்தில் இந்த கிரகங்கள் இன்றைக்கு உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். தாய் தந்தையருடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது மேஷத்திற்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரக்கூடிய நாள் என்பதனால் பெற்றோர் பெரியோரிடம் மட்டும் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில் அமைப்பு மற்ற விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், அனுகூலங்கள் காணப்படும். நீண்ட நாட்களாக மன கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக காணப்படுகிறது. சுபகாரியத்திலிருந்து ஒரு பிரச்சனை நிவர்த்தி ஏற்பட்டு டக்கென்று அந்த சுபகாரியத்துக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய உத்தமமான அமைப்பையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மட்டும் தேன் தடவிய வார்த்தையை உன்னதமான சூழ்நிலை ஏற்படுத்தி தரும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் இல்லாமல் இருந்தாலே போதும். வெளிய விஷயத்தில் ஏற்றங்கள், அனுகூலங்கள், படிப்படியாக நல்ல விஷயங்கள் அனுகூலத்தை காணப்பட்டாலும் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கு மட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் அவர்கள் சொல்வதை தயவுசெய்து கேட்பதற்கு உண்டான அமைப்புக்கு நீங்கள் தயார்படுத்தி கொள்வதும், அவர்களுடன் மீன் தர்க்கங்கள் வைத்துக் கொள்வதை மட்டும் தவிர்த்து கொள்வதும் வாக்குஸ்தானத்தில் இன்று கவனமாக இருக்கக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். குடும்ப விஷயத்தில் மிக மிக கவனமாக இருந்தால் போதும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவன் உடல்நிலை சிறிது கவனம். காதலர்களுக்கு கூட தேவையில்லாத குழப்பங்களும் சங்கடங்களும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய நாள் என்பதனால் விட்டு கொடுத்தல் நீங்களாக இருப்பது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். உத்தியோகம், தொழில் அமைப்பு, வியாபாரம் மற்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தும். தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வீண் விரயங்களில் மிக கவனமாக இருந்தால் போதும். அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொண்டுகள். விலை உயர்ந்த பொருட்களை கையாளக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் சிறிது எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் படிப்படியாக சீரும் சிறப்பும் அனுகூலங்கள் நிச்சயமாக காணப்படும். அரசமைப்பு, அரசியல்வாதிகளுக்கு நல்ல விஷயங்கள், அனுகூலங்கள், முக்கியமான முடிவுகளை தீர்க்கமாக எடுக்கக்கூடிய முடிவுக்கு தயாராகி கொள்வது ஏற்றத்தை தரும். கண்டிப்பாக மனக்குழப்பங்கள் இல்லாமல் பாதுகாத்து கொண்டால் சிம்மத்திற்கு இன்று நல்ல நாளாகவே காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. பண வரவில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக நீங்கள் எதிர்பார்த்த பணக்காசுக்கு இன்றைக்கு நிச்சயமாக அதற்கு நல்ல செய்தி கிடைக்கப்பெறும். தொலைதூரத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல விஷயம் ஒரு முடிவுக்கு வருவதுடன் மனதிற்கு தெம்பியும் சந்தோஷத்தை ஏற்படும். உத்தியோகம், தொழில் அமைப்பு, வியாபார நிமித்தமாக தொலைதூர பயணங்களுக்கு தயாராகி கொள்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தலாம். தாய் வழி உறவுகளுக்கு உங்களுக்கு இருந்த இடைவெளிகள் குறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தம், வியாபார நிமித்தமாக தீர்க்கமான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. நீண்ட நாட்களாக கண்டிப்பாக உத்தியோகத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கூடா நட்பு கேடு விளையும் என்பதனால் உங்களிடம் இருப்பவர்கள் சொல்வதெல்லாம் முழுதாக வேதவாக்காக நம்பாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும், தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் சிறிது பாதிப்பு இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை தரும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு, அண்டை அயலாரட்டு விஷயத்தில் கவனமாக இருப்பதும், யாரிடத்தில் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருந்தாலே பதவத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது நன்மை தரும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் அனாவசிய பயணங்களை தவிர்த்து கொள்வது ஏற்றத்தை தரும். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது பல விதத்தில் ஏற்றத்தை தரும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பு படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள், அனுகூலங்கள் காணப்படும். குடும்ப விஷயத்தில் கோபதாபங்கள் இல்லாமல் விட்டு கொடுத்தல் நீங்களாக இருப்பதும், தாய் வழி உறவுகளுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும் பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பில் இந்த பாதிப்புகள் படிப்படியாக குறைவதை கண்கூடாக பார்க்கலாம். அனாவசிய பயணங்கள் மட்டும் சிறிது தவிர்த்து கொள்வதும், தேவையான பயணங்கள், உத்தியோக நிமித்தமான பயணங்கள், வியாபார நிமித்தமான பயணங்கள், தொழில் பயணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பு மற்ற விஷயத்தில் எல்லாவற்றிலும் ஒரு விதமான எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய காலகட்டம். சனியின் தாக்கம் தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் வீணான பயத்தையும் ஏற்படுத்திவிடும். குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களுக்கு உண்டான நாள் என்பதனால் விட்டு கொடுத்தல் நீங்களாக இருந்தால் பல விதத்தில் ஏற்றத்தை தரும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்கள் தலையீடு கூடவே கூடாது என்பதை மகரத்துக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்த காரியத்தில் செய்யும். உத்தியோகம், தொழிலமைப்பில் படிப்படியாக நல்ல முன்னேற்றமும் சீரும் சிறப்பும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டத்தில் எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படக்கூடிய அற்புதமான நாளாக காணப்படுகிறது. தாய் வழி உறவுகளுக்கு உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் தீர்ந்து சந்தோஷம், அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான அமைப்பையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல காலகட்டத்தில் கிரக சஞ்சாரங்கள் காணப்படுகிறது. நீண்ட நாள் பிரச்சனை, நீண்ட நாள் பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். கர்ப்பஸ்திரிகள் சிறிது கவனமாக இருந்தால் போதும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பில் அனுகூலங்கள் காணப்படுகிறது. தைரியம், தன்னம்பிக்கை, எதிரிகள் உங்களிடத்தில் வந்து சரணடையக்கூடிய காலகட்டம். வழக்கு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்பை தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தொழிலமைப்பில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய உன்னதமான சூழ்நிலைக்கு கிரக சஞ்சாரங்கள் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை பத்தின தொடர்ந்து அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.